அண்ணாமலை உள்ளிட்ட ஒரு 900 பேர் மீது காவல்துறை தற்போது ஒரு வழக்கையும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் அண்ணாமலையைப் போலவே ஆளுநர் ரவி அவர்கள் செயல்படக்கூடாது. ஆளுநரைப் போல நீங்க செயல்பட வேண்டும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செல்வன் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. துணைவேந்தர்களை தேடுதல் குழு அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. ஒரு குழுவை அமைக்கிறாங்க. அந்த குழுவை நீங்க ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 முறை தமிழ்நாடு அரசுக்கு ஆளுநர் ரவி அவர்கள் உத்தரவு போடுவதை பார்க்க முடியுது. ஏற்கனவே பல்வேறு பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தரே இல்ல அப்படின்ற சூழ்நிலையில தொடர்ச்சியாக ரவி அவர்கள் இப்படி ஈடுபடுவதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, மரியாதைக்குரிய உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோவி செலியண்ணன் அவர்கள் அண்ணாமலை மாதிரி இவர் செயல்படுகிறார்னு ஒரு கருத்தை சொன்னார்ல, அது 100க்கு 100 விழுக்காடு சரியான கருத்து. ஏன்னா, எப்படி கோயம்புத்தூரினுடைய கட்டமைப்பு பலம் பெறுவதை, கோயம்புத்தூர் மாவட்டம் வளர்ச்சி அடைவதை அண்ணாமலை போன்றவர்கள் தடுத்து நிறுத்திட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அதுபோல கல்விக்கான கட்டமைப்பு தமிழ்நாட்டில் வளர்ச்சி அடைவதை, தமிழ்நாட்டில் பல்வேறு பரிணாமங்களை கல்விக்கான கட்டமைப்பு எடுப்பதை தடுத்து நிறுத்திட வேண்டும் என்று செயல்படுபவர்தான் ஆளுநர் ரவி. காலாவதியாகி போயிருக்கிற ரவி தன்னுடைய பணியை உணராமலேயே செய்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் இப்போது கோவி செலியன் அவர்கள் நீதிமன்றத்தை நாடுகிற சூழலுக்கு எங்களை தள்ளி விடாதீர்கள் என்கிற கண்டன குரலை எழுப்பி இருக்கிறார். ஏன் சார், நீங்க துணைவேந்தர் நியமனத்துக்கு துணைவேந்தர்களை நியமிப்பதற்கு தேடுதல் குழுவை தமிழ்நாடு அரசு நியமிக்கிறது. அப்போ சர்ச் கமிட்டி போட்டு அந்த சர்ச் கமிட்டில யாரு இருக்கணும்னு முடிவெடுக்கிற அதிகாரம் உயர்கல்வித்துறைக்கு இருக்கா அல்லது ஆளுநருக்கு இருக்கா? சர்ச் கமிட்டி பரிந்துரையை ஏற்கலாம், மறுக்கலாம். அது குறித்த கருத்தை ஆளுநர் சொல்லலாம். அதுக்கு உண்டான தார்மீக கடமை ஆளுநருக்கு இருக்கிறது. அதை யாரும் இங்க தடுக்கல. கடந்த காலத்துல இந்த மாதிரியான சர்ச்சையான சூழல் வருகிற போது உயர்கல்வித்துறையும் ஆளுநரும் உட்கார்ந்து பேசி ஒரு சுமூகமான சூழலை எட்டி இருக்கிறார்கள். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா சர்ச் கமிட்டி போட்டதை நான் ஏற்க மாட்டேன்னு சொல்ற அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கா? நிச்சயமாக இல்லை. ஏன்னா தேடுதல் குழுவை அமைக்கிற முழுமையான அதிகாரம் உயர்கல்வித்துறை அமைச்சகத்தில் தான் இருக்கிறது. உயர்கல்வித்துறை அமைச்சர் வேந்தராக இருந்து தான் பல்வேறு பல்கலைக்கழகங்களை வழிநடத்துகிறார். துணைவேந்தர்களை விட வேந்தர்களுக்கு எத்தகைய அங்கீகாரம் இருக்கிறது என்பதை நீங்க அரசு சார்ந்த பல்கலைக்கழகங்கள்ல பார்ப்பதை விட இந்த கட்டமைப்பு எப்படி இயங்கும்னு நீங்க தனியார் பல்கலைக்கழகங்கள்ல பார்த்தா உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிடும். ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். நீங்க தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள்ல அந்த கல்லூரியினுடைய அந்த பல்கலைக்கழகத்தினுடைய உரிமையாளர்கள் வேந்தர்களா இருப்பாங்க. ஏன்னா துணை வேந்தர்களை விட ஒரு படி மேலே இருக்கக்கூடியவர்கள் வேந்தர்கள். வேந்தருக்கு துணை இருப்பவர்கள் தான் துணை வேந்தர்கள். அதான் ரொம்ப அழகா தமிழ்ல சொல்லிடுறாங்க. சரிங்களா? இப்போ நீங்க இதுல என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டா, தமிழ்நாடு அரசினுடைய அதிகார வரம்புக்குள் மூக்கை நுழைக்கிற வேலையை செய்றீங்க. அந்த வேலையை உங்களுக்கு செய்யறதுக்கு அதிகாரம் இருக்கா? உங்களுக்கு அந்த உரிமை இருக்கா? நிச்சயமாக இல்லை. இது 1-2 விவகாரங்களில் இல்லை, எல்லா விவகாரங்களிலும் இதே தான். இன்னொன்னு சார், நீங்க பழைய சம்பவங்களை நினைவுபடுத்தி பாருங்களேன். நாம ஒப்பீனியன் தமிழ் வாயிலாகவே பேசி இருக்கிறோம். பெரியார் பல்கலைக்கழகத்தில் எவ்வளவு பெரிய முறைகேடுகள் நடந்தது, நாம தானே பேசி எக்ஸ்போஸ் பண்ணோம். பெரியார் பல்கலைக்கழகத்தில் அந்த முறைகேடுகள் நடந்ததற்கு பிரதான காரணமாக இருந்தவர் யார்? ஆளுநர் தானே. ஆளுநரை சந்தித்து விட்டு அந்த துணைவேந்தர் சென்றதற்கு பிறகுதான் அவர் இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு பேரலா ஒரு இன்ஸ்டிடியூஷனை ஸ்டார்ட் பண்ணி ஒரு கவர்னரன்ஸை லீட் பண்றாருன்னு சொல்லி அவர் மீது பரபரப்பு குற்றச்சாட்டு அது நிரூபிக்கப்பட்டு அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அப்போ இந்த லட்சணத்தில் தான் ஆளுநர் இயங்கினார். இதெல்லாம் முன்பே தமிழ்நாடு அரசினுடைய கவர்னரன்ஸ்ல வந்துருது. தமிழ்நாடு அரசினுடைய அனுமதி இல்லாமல் இவர் யாரையும் சந்திக்க கூடாது என்று உயர்கல்வித்துறை ஒரு உத்தரவையோ அல்லது வாய்மொழி செய்தியோ ராஜ்பவனுக்கு அனுப்பி இருக்கும் என்று சொன்னால் இவர் அழைத்து பேசி இருக்க முடியுமா? அழைத்து பேசாமல் இருந்திருந்தால் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதற்கான சூழல்கள் உருவாகி இருக்குமா? நீங்க தானே தப்பா வழிகாட்டீங்க. அந்த கட்டமைப்பை பாழ்படுத்துவதற்கான வேலையை செய்தவர் யார்? ஆளுநர் தானே அந்த வேலையை செய்தார். எனவே ஆளுநர் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய கல்வி கட்டமைப்பை குறிவைத்து காய் நகர்த்துகிற வேலையை செய்கிறார். சிதிலமடைய செய்து, சீர்கேடடைய செய்து, தமிழ்நாட்டினுடைய கல்வி நிறுவனங்களினுடைய புகழை குறைக்கிற வேலையை, தரத்தை குறைக்கிற வேலையை முழு மூச்சாக நின்று செய்வதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய கல்வி கட்டமைப்பை பின்னுக்கு தள்ளிவிடலாம் என்று பகல் கனவு காண்கிறார். ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன். அண்ணன் கோவி செலியன் அவர்களை நன்கு அறிந்தவன் என்கிற முறையில் பொன்முடியை விட மதிநுட்பம் வாய்ந்தவர் அண்ணன் கோவி செலியன். முனைவர் பட்டம் பெற்றவர் அண்ணன் கோவி செலியன். அவருக்கு இந்த கல்வி கட்டமைப்பு எப்படி இயங்கும் என்கிற எல்லா சூழ்ச்சமங்களும் தெரியும். எதை எப்போது செய்ய வேண்டும் என்கிற
எல்லா வித்தைகளையும் கத்துவிட்டு வந்திருக்கிறவர். எனவே அவரிடத்திலே ஆளுநர் போட்டி போடுவார் என்று சொன்னால் ஆளுநருக்காக நான் பரிதாபப்படுகிறேன். காலாவதியாகி போயிருக்கிற ரவிக்கு சாவுமணி அடிக்கிற வேலையை உயர்கல்வித்துறை அமைச்சர் செய்வார் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். ரவி அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சொல்ற மாதிரி யுஜிசி நாம்ஸ் படி நீங்க அமைக்கலன்னா நீதிமன்றம் உங்க குழுவே ரத்து பண்ணிரும், நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு தரப்புல ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. இவர் என்ன உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியா? ஏன் சார், நீங்க கோர்ட் முடிவு பண்ணிடும், நீங்க எப்படி சார் சொல்லலாம்? கோர்ட்டுக்கு நீங்க போங்க, தமிழ்நாடு அரசும் கோர்ட்டுக்கு போகட்டும். லெட் தம் டிசைட் ஃப்ரம் த கோர்ட். நீங்க கோர்ட்ல வச்சு அதை முடிவு பண்ணுங்க. நீங்க எப்படி முடிவு பண்ணு? நீங்க என்ன உச்சநீதிமன்றத்தினுடைய நீதி அரசரா? நீங்க என்ன பாரத்ல பாரிஸ்டர் பட்டம் பெற்று வந்திருக்கிறீங்களா? நீங்க உங்க லட்சணம் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. சட்டத்தின்படி நடக்கக்கூடிய ஆளுநரா நீங்கள்? சட்டத்தின்படி நடப்பதாக இருந்தால் இந்த அளவுக்கு ஒரு மோசமான கயவாளித்தனமான வேலைகளை இந்த ஆளுநர் செய்திருப்பாரா தமிழ்நாட்டில் உட்கார்ந்து கொண்டு? நான் இப்படி பேசுவதற்காக உண்மையிலேயே வருத்தப்படுகிறேன். இப்படி மோசமாக வெளிப்பட்ட ஆளுநர் தானே இந்த ஆளுநர். இந்த ஆளுநர் எங்களுக்கு நீதிமன்றத்தை காட்டி வகுப்படுகிற இடத்துல இருக்கிறார். நீங்க எப்படி சார் சொல்ல முடியும் நீதிமன்றம் ரத்து பண்ணிரும்னு? ரத்து பண்ணா எப்படி அதை சரி பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். எங்ககிட்டயும் சட்ட ரீதியான குழுக்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். தமிழ்நாடு அரசு அது குறித்து எப்படி அதை கையாள வேண்டும் என்கிற யுக்தியை நிச்சயமாக தீர்மானமாக அதில் கையில் எடுத்து அது விஷயத்தை அணுகுவாங்க. நீங்க நீதிமன்றத்துக்கு போவதற்கான முகாந்திரம் இருக்கிறதான்னு முதல்ல பார்க்கணும். யாரு நீதிமன்றத்துக்கு போவா? ஆளுநர் போவாரா நீதிமன்றத்துக்கு? நீங்க போய் கோர்ட்ல அபிடவிட் போடுவீங்களா? தமிழ்நாடு கவர்னர் RN ரவி ராஜ்பவன் அபிடவிட் போடுவீங்களா? நீங்க போடுங்களேன். உங்களுக்கு தெம்பும் திராணியும் இருக்குன்னா நீங்க இந்த விவகாரத்துல யுஜிசி நாம்ஸ பின்பற்றல, அதனால ஆஸ் அ கவர்னரா நான் விளக்கு தொடுக்கிறேன்னு நீங்க வாங்க சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு. அதுக்கப்புறம் இந்த ஆளுநருடைய நிலைமை என்னவாகுதுங்கிறத நாம பார்ப்போம். இவர் கோர்ட்டுக்கெல்லாம் போக முடியாது. சும்மா பூச்சாண்டி காட்டுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார் ஆளுநர். எனவே யுஜிசி நாம்ஸை பின்பற்ற வேண்டும் என்பதும் யுஜிசியினுடைய வழிகாட்டுதல்கள் எப்படிப்பட்ட முறையில் கையாள வேண்டும் என்பதும் தமிழ்நாடு அரசு போன்ற மாநில அரசுகளுக்கு நன்றாகவே தெரியும் சார். எல்லாவற்றையும் உள்வாங்கி கொண்டுதான் அரசுகள் இயங்குகிறது. இவருக்கு என்ன சார் கவலை? இவரா பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை உருவாக்குனாரு? இவரா அண்ணா பல்கலைக்கழகத்தை உருவாக்குனாரு? இந்த பேரெல்லாம் உங்க இனப்பகைவர்கள் பேர்ல நீங்க வச்சிருக்கீங்க. அவருடைய இனப்பகைவர் யாருன்னு கேட்டா பாரதிதாசன், அவருடைய இனப்பகைவர் யாருன்னு கேட்டா அண்ணா. இந்த மாதிரி தலைவர்களுக்கெல்லாம் பல்கலைக்கழகத்தை உருவாக்கிய நாடு சார் எங்க நாடு. எங்களுக்கு தெரியும் சார் அதை எப்படி கையாளு. நீங்க எங்களுக்கு வகுப்படுக்காதீங்க. பூச்சாண்டி காட்டுகிற வேலையை போய் ராஜ்பவனில் இருந்து கொண்டு உங்களுக்கு கீழ் இருப்பவர்கள் ராஜரீகம் செய்யுங்க. எங்க கிட்ட நீங்க செய்யாதீங்க. இப்ப தமிழ்நாடு சட்டமன்றம் கூட போகிறது அப்படின்னு சொல்லி சபாநாயகர் அப்பாவு அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த அறிவிப்பிலே இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. ஆளுநர் ரவி அவர்கள் போன முறை முதல் பக்கம் கடைசி பக்கத்தை மட்டும் படிச்சு போயிட்டாரு, இடையெல்லாம் படிக்கவே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சு இந்த முறையாவது அவர் முழுமையாக படிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வச்சிருக்கிறாரு. இதை கோரிக்கையா பார்ப்பதா, அல்லது இதுக்கு முன்னாடி ஆளுநர் ரவி அவர்கள் எனக்கு முன்கூட்டியே கொடுக்கல, நான் எனக்கு கொடுத்தது வேற இருந்துச்சு, இது வேற இருந்துச்சு சொல்வதை அம்பலப்படுத்துவதற்கு முன்கூட்டியே இப்படி சபாநாயகர் பேசுவார் என்று எடுப்பதா, அல்லது ஆளுநர் ரவியை சபாநாயகர் கிண்டல் செய்கிறார் அப்படின்னு சொல்லி எடுப்பதா? எப்படி பாருங்க? நீங்க எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி, கிண்டல் செய்கிறார் என்று எடுத்துக்கொண்டாலும் அந்த மெட்டீரியல் ட்ரோல் மெட்டீரியல் தான் இப்ப இணைய உலகத்தை பொறுத்த வரையில. அதனால நீங்க அப்படி எடுத்துக்கொண்டாலும் சரிதான், இல்லை என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. ஆனால் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் நேற்று இதை பத்திரிகையாளர்கள் வாயிலாக பேசுகிற போது நான் பார்த்தேன். தொலைக்காட்சிகள்ல நேரடி ஒளிபரப்பு போய்கொண்டது, நேரலை போய்கொண்டிருந்தது. பார்க்கிற போதே நினைத்தேன் ஆளுநர் ரவிக்கு உச்சந்தலையில் ஆணி அடிக்கிற வேலையை பேரவைத் தலைவர் செய்து கொண்டிருந்தார். ரொம்ப அழகா சொன்னாரு. தமிழ்நாடு அரசு கொடுப்பதை இந்த முறையாவது வாசித்து விட்டு முழுமையாக செல்வார் என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னார். வார்த்தைகளில் விளையாட அவர் ஆசிரியர்ல, அவருக்கு தெரியும்ல எப்படி வார்த்தைகளை பயன்படுத்தணும்னு. ரொம்ப கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தார். அதாவது என்ன அர்த்தம்னா, நாங்க எழுதி கொடுக்கறத வரி விடாம முழுமையா நீ வாசிச்சுட்டு போவேன்னு நாங்க நம்புறோம். வாசிக்காம போயிருவேன்னா அது எங்க பிரச்சனை இல்ல, ஓம் பிரச்சனைங்கிறத அவர் பட்டவர்த்தனமாக நேற்று பத்திரிகையாளர்களிடத்துல சொன்னார். இன்னொரு பத்திரிகையாளர் ரொம்ப யதார்த்தமாக ஒரு கேள்வியை அவரிடத்துல கேட்டார். ஆளுநருடைய கருத்துக்கள் அதுல இடம்பெறுமான்னு கேட்டார். ரொம்ப அழகா அதற்கு பேரவைத் தலைவரும் பதில் சொன்னார். ஆளுநர் கருத்து சொல்கிற இடம் சட்டப்பேரவை அல்ல, சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் மட்டும்தான் கருத்து சொல்ல முடியும். தமிழ்நாடு அரசு சொல்வதை வாசிக்கிற உரிமை மட்டும்தான் ஆளுநருக்கு தரப்பட்டிருக்குன்னு இந்தியாவிலேயே ஒரு பேரவைத் தலைவர் இப்படி ஆளுநருக்கு வகுப்பெடுப்பது இதுதான் சார் முதல் முறை. அதுவும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. அதுக்கும் திசைவெளி காட்டுகிற வேலையை தமிழ்நாடுதான் செய்திருக்கிறது என்றுதான் நான் உண்மையிலேயே புரிந்து கொள்கிறேன். ஏன்னு சொன்னா பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆளுநர் தன்னுடைய கருத்தை கூட்டத்தொடரினுடைய முதல் நாளில், வருடத்தினுடைய முதல் நாளில் பேசுவார் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அப்படி அல்ல.
என்ன விதி சொல்கிறது, சட்டமன்றத்தினுடைய விதி என்ன சொல்கிறது என்று சொன்னால், முதலமைச்சரினுடைய வழிகாட்டுதலில் தயாரிக்கப்படுகின்ற சட்டமன்ற அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்கிற உரையை சட்டப்பேரவைக்கு வருகிற ஆளுநர் வாசிக்கணும். இதுதான் லா சொல்ற விதி. அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க உங்களுடைய கருத்தை எல்லாம் சொல்ல முடியாது. ஒரு வார்த்தை கூட நீங்கள் கூட பேச முடியாது. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். இந்த யுஜிசி விவகாரத்துக்கு நீதிமன்றம் உங்களோட உத்தரவை ரத்து பண்ணிடும்னு சொல்லி மிரட்டுறாருல இந்த ஆளுநர். நான் கேட்கிறேன், ஆளுநர் பேசியது தமிழ்நாடு அரசு கொடுத்த குறிப்பை விட ஒருபடி மேலே எதை பேசினாலும் அதை சட்டப்பேரவையினுடைய அவை குறிப்பில் இருந்து நீக்குவோம்னு சொன்னார் அவை முன்னவர். அதே மாதிரி நீக்குனாங்களா? ஏன் நீதிமன்றத்துக்கு போகல? நீதான் தைரியமான ஆளாச்சே. நான் பேசினது அவை குறிப்பில இருந்து நீக்கிட்டாங்கன்னு நீதிமன்றத்துக்கு போக வேண்டியதான? நீதிமன்றம் ரத்து பண்ணிடும் கேஸ. ஏன்னா அரசுக்குத்தான், மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்குத்தான் முழு அதிகாரம் இருக்கு. அதை நேற்றைக்கு கன்னத்தில் அறைந்தால் போர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் சொல்லி இருக்கிறார். இனிமே ரவிக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் டைவர்ஷன் எல்லாம் கிடையாது. நீ லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல கையை போட்டு ஸ்ட்ரைட்டாலாம் போக முடியாது. அப்பாவு அவர்கள் வழிகாட்டி விட்டார். நீ நேரா வா, சட்டமன்றத்துல பேசு, புறப்பட்டு போ, உனக்கு ரொம்ப நன்றி. ஆனா அதை தாண்டி எதையாவது செய்யறதுக்கு நினைச்சா அதுக்கு நாங்க தயார் இல்லை என்கிற சம்மட்டி அடியை நேற்று பேரவைத் தலைவர் கொடுத்திருப்பதாகவே நான் உணர்கிறேன். சென்ற முறை ஆளுநர் ரவி அவர்கள் சட்டமன்றத்திலிருந்து வெளியேறியதற்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தேசிய கீதம் வாசிக்க மாட்டாங்க. முதல் எடுத்தோன்னே அவைக்கு முன்னாடி தேசிய கீதம் வாசிக்க வேண்டியதானே அப்படின்ற ஒரு பார்வையை வச்சிருந்தாரு. அதுக்கு பின்பு இப்ப சமீப காலங்களாக தமிழ்தாய் வாழ்த்துக்கு எதிராக ஆளுநர் ரவி அவர்கள் செயல்படுவதை பார்க்க முடியுது. அப்போ இந்த முறையும் தேசிய கீதம் வாசிக்காமல் தமிழ்தாய் வாழ்த்து வாசிக்கும் போது ஆளுநர் ரவி அவர்கள் அங்க இருப்பாரா? அவருக்கு தமிழ்தாய் வாழ்த்து ஒவ்வாமையாக ஒரு விஷயமா மாறிவிட்டது. ஒரு நிகழ்ச்சியில் கூட அங்க பாடியவர்கள் மாற்றி பாடியதை சிரிச்சோ நக்கலாக இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப இந்த முறை சட்டமன்றத்தில் வைத்தே அவருக்கு தமிழ்தாய் வாழ்த்து ஒழிக்கப்படுமா? நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, சட்டப்பேரவை தன்னுடைய மரபுக்கு உட்பட்டு வழக்கம் போல் இயங்கும். நான் உண்மையிலேயே தனிப்பட்ட முறையில சொல்றேன் சார். இந்த மாதிரி காலாவதியாகி போன நபர்கள் எல்லாம் தமிழ்தாய் வாழ்த்து ஒலிக்கிற போது நின்று கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் அது தமிழ்தாய் வாழ்த்துக்கு இழுக்கு. எனவே இவர்கள் போய் விடுவதுதான் தமிழ்தாய் வாழ்த்துக்கு கண்ணியம் என்று கருதுகிறேன். அதனால் போய் தொலையட்டும், அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் சட்டமன்றத்தினுடைய மரபு ஒருபோதும் மாற்றப்படவே படாது. அது யாராக இருந்தாலும் சரி, எந்த முதலமைச்சர் வந்தாலும் சரி, எந்த பேரவைத் தலைவர் வந்தாலும் சரி, சட்டமன்றத்துக்கென்று ஒரு இயங்கியல் இருக்கிறது. அந்த இயங்கியலில் சட்டப்பேரவை எப்போதும் தொடர்ந்து இயங்கும். ஆளுநர் கோபித்துக் கொள்வார் என்பதற்காக தமிழ்தாய் வாழ்த்துக்களை ஒழிக்காமல் போவதும், ஆளுநர் வருத்தப்படுவார் என்பதற்காக தேசிய கீதத்தை முன்பே ஒழிக்கச் செய்வதும் என்கிற மரபெல்லாம் சட்டப்பேரவையில் ஒருபோதும் பின்பற்றப்படுவதில்லை. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இருந்தால் இந்த பன்வாரிலால் புரோஹித்த ஊர் பூரா போய் ஆய்வுக்கு அனுப்பினார் அல்லவா? அதுபோல அவர் இருந்தால் செய்திருப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அவர் கூட செய்யவில்லை. அப்படி வளைந்து நெளிந்து எல்லா வகையிலும் இசைந்து கொடுக்கிற எடப்பாடி பழனிசாமி கூட சட்டப்பேரவையில் அப்படி செய்யவில்லை. அப்படி இருக்கிற போது இந்த அரசு எதற்கும் அஞ்சாத அரசாக இருக்கிறது. எனவே ஆளுநருக்காகவெல்லாம் இந்த அரசு வளைந்து கொடுக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. எந்த கட்டத்திலும் இந்த அரசு அப்படி செய்யாது. ஏன்னா முதலமைச்சர் பட்டவர்த்தனமாக பல நேரங்களில் சொல்லி இருக்கிறார், இந்த அரசை கலைக்கிற சூழலே வந்தாலும் கூட கலைக்கட்டும் என்று நாங்கள் நிற்போமே தவிர ஒரு காலத்திலும் உங்களுடைய அடக்குமுறைகளுக்கு நாங்கள் இசைந்து கொடுக்க மாட்டோம் என்பதை அவர் சொல்லி இருக்கிறார். அடக்குமுறைகளின் மூலமாகவே வளர்ந்து வந்திருக்கிற தலைவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கிறார். அடக்குமுறைகளை மட்டுமே எதிர்கொண்டிருக்கிற இயக்கம் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இன்றைக்கு இருக்கிறது. எனவே அதெல்லாம் நடக்கவே நடக்காது. சட்டப்பேரவை மரபுக்கு உட்பட்டு 100 விழுக்காடு இயங்கும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தகவல்களை நம்ம நேரில் பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.